கதிர் தான் ஈமான் கொண்டிருக்கு, அதெல்லாம் எனக்கு வரும், நான் எல்லாம் பொறுமையாக இருக்கிறேன், நல்ல வாழ்க்கையை தான், நல்ல கூலியை தான் அப்படி கேட்பார்கள். வழங்கிட்டா இந்த லெவலில் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போனால் அல்லாஹ் எங்களுக்கு உள்ளத்தில் ஒரு உறுதுணையை தருவான். காவிற்கும் சோதனை ஏற்படும், கெட்டவர்களுக்கும் சோதனை ஏற்படும், நல்லவனுக்கு ஏற்படும். ஆனால் அவங்களோட ஈமானுக்கு ஏற்ற மாதிரி தாங்குற சக்தி வரும், தாங்குற சக்தி வரும். ஆக சகோதரர்களே, சோதனை எல்லோருக்கும் சமன். மூன்றாவது ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லா பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது இருந்தால்தான் ஒரு சோதனை எதிர்கொள்கின்ற பொழுது மனதில் நிம்மதி இருக்கும், மனதில் ஒரு ஜோதி இருக்கும், ஒரு ஒளி இருக்கும். உலகத்தில் உங்களோட உள்ளத்தில் இருக்கிற ஈமான, உங்களோட உள்ளத்தில் இருக்கிற அந்த சுத்தமான நிலையை, உங்களோட உள்ளத்தில் இருக்கிற அந்த வெள்ளை தன்மையை, உங்களோட உள்ளத்தில் இருக்கிற நல்ல போக்கை எந்த சோதனைகளும் தக்தீர் பண்ணக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது, போக்க மாற்றிவிடக்கூடாது என்று சொன்னால் சில நல்ல இஸ்லாமிய நம்பிக்கைகள் எங்களோட உள்ளத்தில் இருக்கணும். இருந்துச்சுன்னு வைங்க, எந்த சோதனையும் என்ன செய்யாது. இந்த கடல் எல்லையில போட்ட கருங்கல் இருக்குதானே, அது மாதிரி நிற்பீங்க. அந்த கருங்கல்ல அந்த அலைக்கு அசைக்கலாதானே, சின்ன அசைவுகள் இருக்குமே ஒழிய ஒரு காலம் மூவ் பண்ணலாத, அட்டிச்சுட்டே அலை அதை என்ன செய்யும், தாங்கிக்கண்டே இருக்கு. அலை வராத நேரத்தில் நிற்கும், அலை வார நேரத்தில் என்ன செய்யும், நிற்கும். அப்படி நிற்கணும். அப்படி நிற்க வேண்டும் என்று சொன்னால் சில இறைவனுடைய விதிகள் எங்களுக்கு தெரிய வேண்டும். சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவருக்கு இது இருக்குதோ அவர் ஈமானுடைய டேஸ்டை காண்பார், ஈமானுடைய சுவையை காண்பார். ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்குது. சில விஷயங்களை நினைக்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அப்படி ஈமானுக்கு ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த ஈமானிய இன்பத்தை காண வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது லா யஸ்தக்மிலு ஈமானு அபதின் ஹத்தா யஅலம அன்னமா ஃபாதஹு லம் யகுன் லியுத்ரிகஹு வமா அத்ரகஹு லம் யகுன் லியஃபூதஹு. ஒரு அடியானுடைய ஈமான் பூர்த்தியாகாது, பூர்த்தியான நிலை அடையாது, இதை அவன் அறிகின்ற வரைக்கும். எதை? தன்னை விட்டு தப்பி போனது, தன்னை விட்டு மிஸ் ஆகியவைகள், தனக்கு கிடைக்காதவைகள், தனக்கு கிடைக்க இருந்தவை அல்ல. தனக்கு கிடைக்காதவைகள், தன்னை விட்டு விட்டு போனவைகள், தன்னை விட்டு தப்பி போனவைகள், கிடைக்க இருந்து தப்பி போனவை அல்ல, கிடைக்க இருந்தவையே அல்ல அவைகள், எனக்கு வர இருந்தவைகளே அல்ல. இது நல்லா கவனிக்கணும். அதாவது என்னைட்ட வார மாதிரி மிஸ் ஆகிட்டு போனது, என்னட்ட கிடைக்கிற மாதிரி மிஸ் ஆகிட்டு போனது, எனக்கு வரும் என்று நினைச்சு மிஸ் ஆகிட்டு போனது, என்னை தாண்டி போனவைகள் எதுவும் எனக்கு கிடைக்க இருந்து தப்பி போனவைகள் அல்ல. எனக்கு கிடைக்காதவைகள் தான் என்னை விட்டு போயிருக்கு, எனக்கு கிடைக்க இருந்து எதுவும் தப்பிக்க போகவில்லை என்ற நம்பிக்கை ஏற்படுகின்ற வரைக்கும் வமா அத்ரகஹு, தனக்கு கிடைத்தது தன்னை விட்டு தப்பி போக இருந்ததல்ல. தப்பி போக இருந்த ஒன்றை தான் பிடிச்சிக்க நினைக்க கூடாது, மிஸ்ஸாக இருந்த ஒன்று அகப்பட்ட நினைக்க கூடாது, போக இருந்த ஒன்றை என்ன ட்ரையால் எடுத்துட்டு நினைக்க கூடாது. தனக்கு கிடைத்தது தப்பி போக இருந்ததல்ல, தன்னை விட்டு தப்பி போனது எனக்கு கிடைக்க இருந்தது அல்ல என்ற நம்பிக்கை ஒரு அடியானுடைய உள்ளத்தில் நிரம்பி வழிகின்ற வரைக்கும் அவனுடைய ஈமான் பூர்த்தியாகாது என்று நபியர்கள் சொன்னார்கள். அவருடைய ஈமான் பூர்த்தியாகாது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இது மிக முக்கியமான விஷயம். சோதனைகள், அல்லல்கள், துன்பங்களை சுமந்திருக்கக்கூடிய உள்ளங்கள். சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் தண்ட துன்பங்களை வச்சு தான் யோசிப்பாங்க. உலகத்தில் வேதனைகள் என்ற அம்சங்கள் இருக்குதானே, அது அந்தந்த இடங்கள்ல நின்று யோசிக்கக்குள்ள தான் உள்ள முருகும். அந்தந்த பொசிஷன்ல, அந்தந்த சூழல்களில் இருக்கின்ற பொழுது இரத்த கண்ணீர் வடிக்கின்ற சோகங்கள் எல்லாம் மனிதனை தாண்டி போயிடும். அங்கெல்லாம் இந்த நம்ம நிலைச்சு நிற்க வேண்டும் என்றால், தான் உறுதியாக நிற்க வேண்டும் என்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய இந்த ஈமான் இருக்கிறதே, அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ர்கள் மூலம்தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன, டென்ஷன் குறையும். எப்ப தெரியுமா? அந்த ஈமான் இருக்கின்ற பொழுது. அப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தாண்டி இருக்கிறது. வறுமை இருக்குதானே, இந்த வறுமையில் பாசங்களை இழந்த எத்தனை குடும்பம், தண்ட பிள்ளைக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்றே வாழ்ந்து கொண்டிருந்த சில தந்தைமார்கள் கொடுமைக்காரர்கள் போன்று தோற்றம் அளிக்குவதற்கு வறுமை காரணமாக இருந்தது. பிள்ளையோடு அன்பும் இரக்கமும் பாசமும் வாழ வேண்டிய பெற்றோர்கள் கொடுமைக்காரர்கள் மாதிரியே குழந்தைகளுக்கு தெரிவதற்கு சில குடும்பங்களுடைய வறுமை. நம்ம நினைப்போம், காலை சாப்பாடும் பகல் சாப்பாடும் தின்ன முடியாத குடும்பங்கள் உலகத்தில் நம்ம இலங்கையில் இருப்பாங்களா, முஸ்லிம்கள் இருப்பார்களா? சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, 2-3 நாட்கள் சாப்பிட முடியாத குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2-3 நாட்களுக்கு சாப்பிடவே முடியாத குடும்பங்கள். வீதியோரங்களில் போய் கீரை மாதிரியான மரங்கள், தகரலை போன்ற மரங்கள்
கிடைக்குமா என்று தேடி அவைகளை மாத்திரம் கொண்டு வந்து சூடாக்கி என்னமாவது சாப்பிட முடியுமா என்று தேடக்கூடியவர்கள், கொய்யா பேரக்காய் பழங்களை உணவுகளாக உண்ணக்கூடிய குடும்பங்கள் பல. எத்தனை சிலருடைய சோகங்களை சொல்வதென்றால், அதாவது பிள்ளை வந்து என்ன பெருநாளைக்கு உடுப்பு கேட்கும், ஒரு நோம்பு பெருநாளைக்கு அடுத்த ஹஜ் பெருநாளைக்கு வாங்கி தரேன்டுவாரு, வணங்கிட்டா மறுபடியும் அடுத்த நோம்பு பெருநாளைக்கு வாங்கி தருவாண்டுவார். ஆனால் அவரால் முடியவில்லை. அவருடைய கட்டன்கள், அவருடைய சுமைகள், அவருக்கு வீடு இல்லாத தன்மைகள், அவரது வறுமை, அந்த அவமானம் முடியாமைக்கிறார். புள்ள வந்து பல ஒரு அறுத்த விட்டு பிள்ளைங்க உடுப்பு போட்டிருக்கேன்னு கேட்டா அந்த பிள்ளைக்கு தெரியாதே, அரைஞ்சு போட்டுருவார். பிள்ளைக்கு நடந்த சம்பவங்களை சொல்கிறேன். அரைஞ்சிட்டு தண்ணியை வந்து அல்லாட்ட விழுந்து அழுறார், யா அல்லாஹ் என் பிள்ளையோட எனக்கு எவ்வளோ இறக்கம் இருக்குது, கொடுக்கறதுக்கு வழி இல்லாதனால் இப்படியெல்லாம் என்ன மனநிலை ஆகுது, இப்படியெல்லாம் நான் அடிக்க வேண்டியிருக்குதே, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தாண்டு அழுகின்ற வேதனைப்படுகின்ற 1000 குடும்பங்கள். ஒவ்வொரு மனிதன் பொசிஷன்ல இருந்து அதை பார்க்க வேண்டும். எங்களுக்கு அது பெரிய இல்லாமல் இருக்கலாம், அவருடைய நிலையில் அவருக்கு அதுதான் துன்பம், அவருடைய நிலையில் அதற்கு அதுதான் வேதனை. சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு பொது மார்க்கம், எல்லோருடைய உணர்வுகளிலும் கவனம் எடுக்கக்கூடிய மார்க்கம் என்பதனால்தான் அரிசி 2.5 கிலோ ரமலான்ல கடமையாக்கி. பார்த்தீங்களா, நம்மளுக்கு அரிசி 2.5 கிலோ ஒரு விஷயம் அல்லதான், ஆனால் அந்த அரிசி 2.5 கிலோ என்பது சில உள்ளங்களுக்கு தங்கம் போன்று, சில உள்ளங்களுக்கு தங்கம் போன்று. சகோதரர்களே, சில வறுமையில் உள்ளவர்கள் வீடு தேடி வந்து பேசி ஒரு 50 ரூபா தரையிலுமா மருந்துக்கு, அப்போ பணம் இல்லை, அடுத்த கிழமை இப்போ எத்தனாம் தேதி அப்படின்னு அந்த தினத்தில் அதுக்குன்னு தேடி வந்து 50 ரூபா ஒரு டேட் வச்சு எடுக்கிறாங்களே. நம்மளுக்கு 5000, 10,000, 50,000 தானே, 50 ரூபாவை 25 ரூபாக டேட் வைத்து எடுக்கக்கூடிய எத்தனை குடும்பங்கள். பணம் ஃபித்ரா அரிசி என்று அறிவித்த பின்னாலே வரிசையில் நிற்பாங்க அந்த 2.5 கிலோ அரிசி எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி. நம்ம அந்த உணர்வுகள் எல்லாம் தாண்டாம இவங்கெல்லாம் 2.5 கிலோ அரிசிக்கு போட்டி போடுற பாட்டி தானே, கட்டுமையாக ஏசுவாங்க, வாங்க ஒழுங்கா வாங்க, நேரம் வாங்க, டோக்கனுங்க அப்படியெல்லாம் கேட்போம் தானே. இந்த உணர்வுகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும், இந்த கௌரவங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும், வறுமை. சகோதரர்களே, அதனால தான் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், ஃபுகரா வல் மசாக்கின் என்ற இந்த சொற்கள் கூட காணலாம். ஈயகுனு ஃபுகரா, ஏழைகளுக்கு திருமணம் முடித்து வையுங்கள், அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை வசதி உள்ளவர்களாக ஆக்குவான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நபி அவர்களுக்கு செய்த அருள்களை பட்டியலிடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, மற்றவருடைய கையேந்துகின்ற ஒரு வறுமையிலே நீ இருந்தாய், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உன்னை மற்றவருடைய கையிலும் தேவையற்றவனாக ஆக்கினான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி முடிக்கின்ற பொழுது எப்படி சொல்றான், ஃபஅம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், எப்படி யாது, அதாவது கேட்டு வருகின்றவரை விரட்டாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கேட்டு வருகின்றவரை விரட்டாது. ஏன் இதை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த முஸ்லிம் சமூகத்திலே ஆடைக்கும் அதாவது உணவுகளுக்கும் வறுமையிலே தத்தளிக்கக்கூடிய 1000 பல்லாயிரம் குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. பல்லாயிரம் குடும்பங்கள் வறுமையிலே உழண்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள். அங்க போனா அது ஒன்றுதான் சோதனை, அங்க போனா அவர்களுக்கு வேறு சோதனை இல்லை, அது ஒன்று மட்டும்தான் அவர்களுடைய சோதனை. இப்படி உலகத்தில் மரணங்கள் இழப்புகளால் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து இனி நம்மளோட வாழ்க்கை முடிந்தது, கணவன் மரணிச்சிருப்பாரு, அவருக்கு உயிரென்று இருந்தது அந்த கணவனாக இருப்பார், அவர் தான் செலவழித்து குடும்பமே இல்லாம. இந்த சுனாமி இருக்குதானே, சுனாமியில் எல்லாம் குடும்பம் போனாங்க தானே, அங்க போய் திருமணம் முடித்து தனக்கினி கணவர் தான் என்று வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன. சுனாமியில் எல்லாரும் போனதுனால தனக்கினி கணவர் தான் என்று வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள். அந்த கணவனுடைய மரணம் என்பது அவர்களுக்கு அவர்களுடைய மரணம் போல. ஏன் சொல்லுங்க பாவம், அங்க அவர்களுக்கு வாழ்க்கை மட்டுமல்ல, குடும்பம் மட்டுமல்ல, உயிரும் தான். மௌத்தாகினா தன்னை வந்து உலகியல் அல்லாஹ் தஆலா தருவான். உலகியல்ல நம்மளுக்கு காரணியார், அதாவது யாசகம் கேட்க வேண்டுமா, பிச்சை கேட்க வேண்டுமா என்ற லெவல்ல உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சகோதரன். அதனாலதான் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது, கேட்டு வருகின்றவரை விரட்ட வேண்டாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன? அவருடைய உள்ள மனநிலை எங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோதனைகளை சொல்வதற்காக சொல்லுகிறேன். நம்ம நினைக்கிற மட்டுமல்ல சோதனை உலகத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பிச்சைக்காரி வாரா, ஒரு பிச்சைக்காரி வந்து ஈத்தம்பழம், அதை பசிக்கு ஏதாவது இருக்காது கேட்கிறாங்க. 2 பக்கத்துல பிள்ளைகள், பசிக்கு ஏதாவது இருக்குதா? அப்ப அவர்களுடைய திருப்தி 2 ஈச்சம்பழம் 3 ஈச்சம்பழங்கள்ல தானே, நம்மளை மாதிரி பெரிய ஆடம்பரங்களில் அல்லையே, அவங்களுக்கு தேவை 4 ஈச்சம்பழம் தான் சகோதரர்களே. அப்ப இந்த 3 ஈச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த தாய் அதை வாங்கி ஒரு பிள்ளைக்கு ஒன்றும் மற்ற பிள்ளைக்கு ஒன்றும் கொடுத்துட்டு
இந்த உண்டை தாயில வாயில போட போறான். வாயில போடுகின்ற நேரத்தில்